ஹே எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் நைக்காலேருந்து கொஞ்சம் நிறையவே ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, என்ன யூஸ்க்காக நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன், ஏன் அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணேன், ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். இது வந்து பேக் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். இது அக்வா பிளாஸ்ட் மினி வெர்ஷன் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஹை எண்டில் இருக்கவங்க வேறு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே இருக்க ஒரு எம்ப்ரியோ சம்திங் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது அஃபோர்ட் பண்ணாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இதை யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இன்ஃப்ளூயன்சர்ஸுமே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி பேசிஸில் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலைனாலும் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து இந்த நியூட்ரிஜனா ஒரு ப்ளூ கலர் குட்டி டப்பா இருக்கும், குட்டி இல்லை பெருசும் இருக்குது. ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஐம் நாட் வெரி ஷுர் பிகாஸ் நான் அது லாங் பேக் வந்து நியூட்ரிஜனா மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு என்னமோ இது பான்ஸ் அண்ட் நியூட்ரிஜனா எல்லாமே வந்து ஒரே மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்குது. பட் ஆனால் பான்ஸை விட இதுவும் நியூட்ரிஜனாவும் ரொம்பவே நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் டெக்ஸ்சரை பொறுத்தளவு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு பேக்கேஜிங் காமிச்சிடுறேன். பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாட்டில் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதோட இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு லெட்டு கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் பாட்டில். ஆக்சுவலாக இதை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து எக்ஸ்ட்ரா கேரோட தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கு பெட்டர் இந்த பாக்ஸ், இதோட வர பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அதாவது இதை டேமேஜ் ஆகிறத வந்து ஒரு 50% வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து நல்லா ஸ்டெடியாகவே வந்து ஒரு இது மூடி கொடுத்துருக்காங்க. இது டபுள் லேயர்ட் கேப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே வந்து இந்த ஒரு லெட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து ஸ்பில் ஆகிறதுக்கு வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இது வந்து ஆனால் குவான்டிட்டி வந்து இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் ஆனால் உள்ளே வந்து ப்ராடக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் தனியாக ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு வச்சுக்கணும், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதில் வாங்குங்க. இது நல்லா தான் இருக்குது. டெய்லி பேசிஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இது நான் வந்து கண்டிப்பாக மேக்கப் போடுறப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல லைட் வெயிட்டாக இருக்கணும். சம்மருக்கு நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னா அந்த டைம் மட்டும் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிப்பேன், நார்மல் மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு காமிக்கிறேன். ஆப்வியஸ்லி இதோட பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் போடுறதுக்கு. ஸோ எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மாய்ஸ்சரைசரை வந்து உள்ளே கையை விட்டு எடுக்கிறது வந்து உங்களுக்கு என்னென்னா சம்டைம்ஸ் வந்து ப்ராடக்ட் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்ளிகேட்டர் ஆர் என்ன வேணால் சொல்லலாம், இது ஸ்பூன் மாதிரி இருக்கிற இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டர்ட்டி பண்ணாமல் நல்லா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மினி மேக்கப் பாக்ஸ். இதோட பிராண்ட் வந்து ஃபீல் குட் கிளப் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு நைக்கா ஹாலில் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நான் ஒரு பேக்கோட ஒரு மினி பனானா பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து உள்ள ஸ்பாஞ்சே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ராவல் பண்ணுறப்பவும் பிகாஸ் அதை நான் ட்ராவல் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து அதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பிகாஸ் டச்சப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு மேக்கப் பஃப் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கண்டிப்பாக அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கல. அதுக்கு பேக்லேயே சில ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் ஆனால் அது ப்ராப்பராக அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அது சர்ச் பண்ண டைமில் தான் வந்து இதை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ பேக்கப்புக்கு நான் 2ஆக வந்து வாங்கிட்டேன். இது ஒன்றுக்குள்ளேயும் உங்களுக்கு 2 பீஸ் வரும். நான் உங்களுக்கு ப்ராடக்ட் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து அது இருக்கும். நீங்கள் நிறையா கொரியன் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா குட்டியோண்டு இருக்குது. பட் இதை வந்து அந்த பேக் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் டப்பாக்குள்ளே வைக்க முடியாது. பட் இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுனால இதை நீங்கள் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து நான் வந்து வாங்கினேன், அதுக்காக அந்த பர்பஸ்க்காகவே இது வாங்கினேன். பட் ஆனால் இது நீங்கள் ஃபவுண்டேஷன் கூடயுமே வந்து நல்ல ஈவனாக கையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடைசி ஃபைனல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷனை வந்து நல்லா ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டூல் தேவைப்பட்டுச்சுன்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு இது வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்டடியாகவும் அதுக்கேற்ற ஒரு மெட்டீரியல் மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட நான் 2 டைம்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வாங்கும்போதே கண்டிப்பாக இது எனக்கு பிடிக்குன்ற ஒரு தாட் வந்து வந்துச்சு. அதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போதே ஆர்டர் போடும்போதே 2ஆ வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ டோட்டலி என்கிட்ட 4 பீசஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னாலும் என்கிட்ட பேக்கப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் பேக்கப் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு இந்த ப்ராடக்ட் எவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வாங்கினதுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறேன். காஸ்ட்டு ரொம்பவே எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வாங்கின ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு ஹேர் மூஸ். நான் வாங்கியிருக்க பிராண்ட் வந்து வெல்லா ப்ரொஃபஷ்னல்ஸ். மோஸ்ட் ஆஃப் த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இது. ஸோ மோஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு 99% நான் வந்து பார்த்தது எல்லாமே இந்த மாதிரி இதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்லி ஒரு ஹேர் மூஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். இந்த மூஸுக்கு என்ன பர்பஸ் வந்து போட்டிருக்கு அப்படின்னா, கர்ல் என்ஹான்சிங் மூஸ்ன்னு போட்டிருக்கு. பட் நான் வாங்குறப்போ பார்த்தப்ப என்ன போட்டிருந்ததுன்னா, வால்யூமைசிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. சரி நல்லா வால்யூம் கொடுக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து நான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் நான் வாங்கின டைம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ரிலேட்டிவ் சிஸ்டருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மேக்கப் போடுறதுக்கும் ஹேர் டூ பண்ணுறதுக்கும் தான் நான் போயிருந்தப்போ அவங்க ஹேருக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து நல்ல ஹேர் இல்லை ஒரு மாதிரி செமி கர்ல் அந்த மாதிரியான ஒரு கர்ல் ஹேர். ஸோ அதை வந்து நல்லா டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் ஆக்சுவலாக இதை பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்குமே வந்து வால்யூமைசிங்காக காமிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து ஆக்சுவலாக நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா அது வந்து தெரியல. பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஒரு திக் ஹேர். ஸோ அதனால் வந்து டென்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் முடி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ராண்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு இதை போடும்போது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது குவான்டிட்டி வைஸும் சரி கொஞ்சம் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இது வந்து நார்மலாகவே இந்த மாதிரியான காஸ்ட் தான் வரும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து லெவல் 2 அதுதான் வந்து நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இந்த பர்ச்சேஸில் வந்து குறையும் என்னால் சொல்ல முடியல, நிறைய சொல்ல முடியாது. பிகாஸ் என்னோடய பர்பஸ் வந்து அது இல்லை. வால்யூமைஸ் காமிக்கணுங்கிற அவசியம் என் முடிக்கு இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி அது வந்து என்னாகும் அப்படின்னா நல்லா வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணேன், ப்ளோ ட்ரை பண்ணி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல வால்யூம் இருக்கிற மாதிரி தான் வந்து காமிக்கும். ஸோ அதனால் இது எனக்கு ஏற்ற ப்ராடக்ட் இல்லை. பட் ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லோரும் யூஸ் பண்ணுறதான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ மற்றபடி இதில் எனக்கு பெருசாக வந்து ரிவ்யூ கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சம்டைம்ஸ் நான் இப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எனக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இதே பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஐம் சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். நான் இதே பிராண்ட்லேருந்து வாங்கல. பட் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்டி ஃப்ரிஸ். இதுவுமே ஆன்டி ஃப்ரிஸ்ன்னு போட்டிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். பட் ஆனால் எனக்கு கரெக்டாக தெரில. இது ஸ்பெசிஃபிக்காக ஆன்டி ஃப்ரிஸ் அதாவது ஃப்ரிஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஃப்ரிஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி காமிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறதான ஒரு ஹேர் மூஸ் தான் இது. இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 5. அதாவது நான் லெவல் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து 2, இது லெவல் 5. குவான்டிட்டி வந்து கம்மி. இதுவுமே வந்து ஒரு சூப்பர் பிராண்டு. இது வந்து டாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ இதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ரெகுலராக மீன்ஸ் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் வந்து பண்ணுவேன். ஹீட் வந்து போடுவேன் ஹேருக்கு. அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் அப்படிங்கும்போது மட்டும் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது யூஸ் பண்ண வந்து எனக்கு அதாவது வீக்லியுமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தோணுது. பட் அதிக ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு போடுறதுமே அவ்வளோ பிடிக்காது. ஆனால் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. பட் அதுக்குன்னு இது ஒர்க் ஆகலைன்னு இல்லை. இது என்னோடய நீடுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. பட் இது வந்து என்னோடய நீடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறனால எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ உங்களோட கன்சர்ன் என்ன, உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, உங்களுக்கு நல்ல வால்யூமாக இருக்கணும், இல்லை நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஹோல்டு இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹேர் வந்து நல்ல டெக்ஸ்சர் வந்த
வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஹேர் நல்ல வால்யூமாக தான் இருக்குது, எனக்கு நல்லா வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாக நல்லா ஸ்ட்ரைட்டனாக நல்லா எப்படி சொல்கிறது அந்த ஸ்மூத் அண்ட் ஷைனியாக வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே அதோட பர்பஸ் என்னவோ அதை வந்து சர்வ் பண்ணுது. அதனால் உங்களுக்கு என்ன பர்பஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து கேட்ஸ்பி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்க ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. ஆக்சுவலி இதோட லெவல் வந்து 5. இது வந்து நான் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் ஒன்ஸ் கூட நான் யூஸ் பண்ணல. பிகாஸ் நான் மூஸ் போட்டு இது பண்ணுறதே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது. பிகாஸ் நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 ஹார்ஸ் வந்து வெளியே இருப்பேன் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதுக்கு மேலே இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு பெரிய ஹோல்டு ஒன்றும் தேவைப்படுறதில்ல. அதனால நான் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். பட் இதை நான் யூஸ் பண்ணதே இல்லையா என் லைஃப் டைம்லனா அப்படி கிடையாது. இதை வந்து நான் காலேஜ் படிக்கும்போது என் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஒரு ஹோல்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா கடையில் இருந்துச்சு அப்படின்னு அந்த டைம் வாங்கியிருந்தேன். அப்போ எனக்கு சரியாக கூட யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அந்த டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியாக யூஸ் பண்ண தெரியாது மீன்ஸ் நான் கிட்ட வச்சு அடிச்சிருவேன். ஸோ ஒரு இடத்துல நல்லா ஸ்ட்ராங் ஹோல்டு கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பட் இது சொல்கிற மாதிரி கிளைம் பண்ணுற மாதிரி லெவல் 5 ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹோல்டு தான். நல்ல ஒரு ஹோல்டு இருக்கும். வாஷ் பண்ணிங்கன்னா தான் போகிற அளவுக்கான ஹோல்டு தான் இருந்துச்சு அந்த டைம். பிகாஸ் நான் வந்து பக்கத்தில் அடிச்சுட்டு இருந்தேன். இது ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் இது இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. ஒரு வேளை நீங்கள் வந்து ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி பழகணும், இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒன்று அஃபோர்டபுள் ப்ரைஸில் இமீடியட்டாக எனக்கு ஒன்று தேவைப்படுது, என்னால் வந்து ஒரு 200 ருபீஸ்க்குள்ள தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுலேயுமே எக்ஸ்ட்ரீம் ஹோல்டுக்கு பதிலாக கம்மி லெவல்லலாம் இருக்குது. ஸோ அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை யோசிக்காமல் நான் வாட்டுக்கு இதை ஆர்டர் போட்டுட்டேன். பட் இருந்தால் அது நீங்கள் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். எனக்கு அந்த டைம் ஆர்டர் போடும்போது இதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த பாட்டில் பார்த்ததுனால டக்குன்னு நான் வந்து ஆர்டர் போட்டேன். இந்த மாதிரி லெவல் செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற எனக்கு அந்த ஞாபகம் வந்து எனக்கு இல்லை. ஸோ பட் இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். பட் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில் தப்பாக யூஸ் பண்ணப்போ கூட இது நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு இதில் நான் கன்வே பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபாரெவர் 52லேருந்து வாங்கின ஒரு க்ரீம் கான்டர் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வாங்கினது தப்பான ஷேட். இது வந்து 02ன்னு இருக்கும். அது வந்து இருக்கறதுலே கொஞ்சம் டார்க்கஸ்ட் ஷேடாக இருக்குது. ஸோ நான் அது வந்து தப்பான ஷேடு வாங்கிட்டேன். பட் இது ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து க்ரீம் பேஸ்டு போடணுமா, லிக்விட் பேஸ்ட் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நான் கொண்டே வரல. பவுடர் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த இதை நான் எடுத்துகிட்டு வரல. பட் ஆனால் என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு எல்லாமே லிக்விட் பேஸஸில் இருந்தால் எனக்கு பிளெண்டிங் நல்லாயிருக்கும், எனக்கு நல்லா மர்ஜ்டு லுக் தரும் அப்படிங்கிற மாதிரியான என்னோட ஃபீல். என் மைண்டில் அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ப்ளஷ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். லிக்விட் ப்ளஷ் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் வந்து லிக்விட் அண்ட் க்ரீம் ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் வந்து எனக்கு கான்டோரில் மட்டும் ப்ராப்பராக எனக்கு கிடைக்கவே இல்லை. என்கிட்ட ஒரே ஒரு ப்ரான்சர் இருக்குது, அதுவுமே எனக்கு செட் ஆகவே இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, என்னோடய மேக்கப்பை வந்து நான் கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒன்று வேணும்னு தேடி பார்க்கும்போது எல்ஃப்லலாம் இருந்துச்சு. பட் ஆனால் எல்ஃபில் இருந்தது மேக்கப் ரெவல்யூஷன் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. 2-3 பிராண்ட்ஸில் பார்த்தேன். பட் ஆனால் இது கொஞ்சம் நியூ டிப்ஸி பியூட்டியில் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. 1000 ருபீஸ்க்கு மேலே தான் இருந்தது. எல்ஃபும் சரி, டிப்ஸி பியூட்டியும் சரி 1000 ருபீஸ்க்கு மேலே தான் இருந்தது. என்னடா ஒரு கான்டருக்கு போய் 1000 ருபீஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இது வந்து பார்த்தேன். ஆனால் இதுவுமே கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன், 600 நினைக்கிறேன். பட் ஸ்டில் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து வாங்கினேன். இது அப்ளிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்ஸி பியூட்டி அது மாதிரியே தான் இருக்கும். இது வந்து லாக் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து மேலே குஷனில் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து எனக்கு ரவுண்டாக விழுகிறதுனால எனக்கு ப்ராப்பராக வந்து கான்டர் பண்ண முடியறதில்ல. இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ரவுண்டாக விழுகிறது வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கான்டாக்ட் ப்ரஷ்ஷு வந்து வாங்கி நல்லா டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா வச்சுருக்கேன். அதை நான் எக்ஸிக்யூட் ப்ராப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதை காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் என்னோடய ஷேடில் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கான்டர் ஷேட் தேவைப்படுது அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இதுக்கு முந்தின ஷேடில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 01ன்னு இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வேணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் டெக்ஸ்சர் வைஸ் அண்ட் கலர் பே ஆஃப்மே ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் இதை வந்து நான் வந்து பொத்தி வச்சுருக்கேன். மேபி காஸ்ட்டுக்கு மேலே மட்டும் கிடையாது,
காஸ்ட் ஒன்று, அது கண்டிப்பாக அது ஒரு மேஜர் ரீசனாக இருந்தாலுமே ப்ராடக்ட்டுமே நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கனாலே பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும். பட் எனக்கு என்னென்னா எந்த ஏரியாவில் எனக்கு கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறத எனக்கு இந்த அப்ளிகேட்டர் மூலிமா வைக்க முடியல. ஏன்னா எனக்கு பழக்கம் இல்லை அப்படி பண்ணி. ஸோ அதனால நான் வந்து இதுக்கு ஒரு தனி டூல் ப்ரஷ் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு மேபி அதுக்கும் தனி வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ பிளான் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுத்து வைக்கும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. நான் அதனால தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது நான் வந்து ப்ராடக்ட்ஸ் கம்மியாக தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் நிறையா நான் பேசுகிற மாதிரி இப்போ எனக்கு தோணுச்சு. ஸோ ப்ராடக்ட் வந்து கம்மி தான், நிறையாலாம் இல்லை. இன்னும் 2 ப்ராடக்ட் தான் வந்து உங்களுக்கு நான் இதில் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் லாஸ்ட்டுக்கு முந்தின ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷ்கேரோட இந்த செரமைட் லிப் பாம். இது வந்து என்னோடய செகண்ட் பேக்கேஜிங். ஆக்சுவலாக திடீர்னு பார்க்கும்போது எனக்கு இது முடிஞ்சு போயிடுச்சு. காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இதுக்கு முன்னாடி வாங்கின பேக்கேஜ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் ரொம்ப பழசெல்லாம் கிடையாது. இது வாங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 months கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த ப்ராடக்ட் வந்து நான் காலி பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ராடக்ட் இவ்வளோ இருக்குது. நாங்கள் ஒழுங்காக பார்க்காம இருக்கேன். இவ்வளோ தான் இருக்குது ப்ராடக்ட். இது உடஞ்சி போச்சு. ஆக்சுவலாக ப்ராடக்ட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு கீழே வந்து என்னென்னா அந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஒரு பிளாஸ்டிக் வச்சுருப்பாங்க, அது இங்கேருந்து. ஸோ என்கிட்ட இன்னும் இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. இது மேபி நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை வச்சுப்பான்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு சோப்பு முடியுமா நினைக்கிறேன். ஓகே, கையை வச்சே ஓகே இதை நான் அப்புறமா செட் பண்ணிக்கிறேன். பட் என்னோட புது பேக்கேஜிங் ஓப்பன் மீ பெட்டர் ஸ்மைல் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை வந்து நான் அன்பாக்சிங் பண்ணாமல் வேணுமா? ஓகே, உங்களுக்கு அன்பாக்சிங் தனியாக வந்து இதை வந்து நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து திரும்ப 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 பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பிகாஸ் இதை வந்து நான் இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும். அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் என் லைஃப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணேன், அதாவது கடைசி வரைக்கும் கொண்டு போன லிப் பாம் வந்து 2 பிராண்டோடது. ஒன்று இது, இன்னொரு பிராண்ட் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆர் அஃபோர்டபுள் ஸ்கின் கேர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் உங்களுக்கு அந்த லிப் பாம் என்ன லிப் பாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் இது ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து SPF-ஓட ஒரு லிப் பாம் வேணும் அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல பட்டரியாக ஒரு லிப் பாம் வேணும் அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிப் பாமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது லைட்டன் ஆகும். ஆக்சுவலாக இதுலேயே உங்களுக்கு போட்டிருக்கும் லைட்டன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் 2மே போட்டிருக்காங்க. லைட்டன் ஆகும் ஏன்னா இதில் வந்து கோஜிக் ஆசிட் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டன் ஆகுறது உங்களுக்கே வந்து நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு லிப் பாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஆஃபரில் உங்களுக்கு 200 rupees கூட கிடைக்கும். வர்த்தான ஒரு ப்ராடக்ட். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்துட்டோம். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். எல்லாருமே செட்டிங் ஸ்ப்ரே நினைப்பீங்க, இல்லை ஒரு லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ப்ராண்டில் இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து இந்த ப்ராண்டில் வந்து நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு 3 ஷேட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷேடு வந்து பார்த்திங்கன்னா மிந்த்ராவில் வந்து நான் பார்த்து வச்சுருந்தேன். 585 rupeesக்கு வந்து இருந்துச்சு. வாங்கணும்னு நான் வந்து February monthலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறந்து போயிடுவேன், வாங்காமே போயிடுச்சு. அப்புறம் இந்த மந்த்து தான் வந்து ஏதோ ஒரு ஞானோதயம் வந்து இந்த ஷேட் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் வாங்கினேன். பிகாஸ் இதெல்லாமே ரெட் ஃபேமிலியை சேர்ந்த மாதிரி வரும். ஸோ ரெட்டுங்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம். பிகாஸ் நம்மளாம் டஸ்கி டோனுக்கு வந்து ரெட்டு வந்து அப்படியே நல்லா பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்துடக்கூடாது, வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு ரீசன். 2வது நான் ரெட் லிப்ஸ்டிக் யூஸே பண்ண மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். வாழ்க்கையில் ரெட் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் நான். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து நான் மேக்கப்னால லிப்ஸ்டிக் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 years-ஆக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 8 years-ல் ஒரே ஒரு வாட்டி தான் நான் ரெட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஆனால் அந்த டைம் எனக்கு நிறையா பேர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அது கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நான் ரெட் கலர் லிப்ஸ்டிக்கே வாங்க மாட்டேன்.
பட் எனக்கு வந்து இந்த பிராண்டில் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் அது ரெட்டு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு மெரூன் ஷேடில் நல்ல டார்க்காக போல்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபே பியூட்டிலேருந்து ஷேட் வந்து டாக்ஸிக் இந்த லிப்ஸ்டிக் தான் வந்து நான் வாங்கினேன். இதை நான் போட்டும் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இது வந்து ஃபேக் அன்பாக்சிங் இப்போ நான் பண்ணல. ஆல்ரெடி ஒன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஆர்வம் தாங்காமல் நான் ட்ரை பண்ணிட்டேன். பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நைட்டு நான் ரிமூவே பண்ணல. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் டஸ்கி டோனாக இருந்த நல்ல ஒரு மெரூன் போல்டான ஒரு லிப்பு வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிப்ஸ்டிக்கை கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க. வேறு எந்த ஒன்றுமே வாங்காதீங்க. இதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட் ஷேடு. இதுவே வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் இதில் நான் சொல்ல வேணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து என்ன ஒரு மேக்கப்பே போடலையேனாலும் பரவாயில்ல. இதை வந்து நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ரொம்ப அழகாக காமிக்கும். சாரியெல்லாம் கட்டினீங்கன்னா தயவு செய்து இந்த லிப்ஸ்டிக் போடுங்க. அட்டகாசமாக இருக்கும். செம்ம லுக்கு கொடுக்கும். இதை போட்டுட்டு லைட்டாக ஒரு பிளாக் போட்டும் ஒரு சந்திரமும் வச்சிங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. காஜல் கூட நீங்கள் ரொம்ப லைட்டாக வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த லிப்ஸ்டிக்கு கம்ப்ளீட் மேக்கப்பையும் கொடுத்துரும், கம்ப்ளீட் லுக்கும் தூக்கி சாப்பிட்ரும். அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஷேட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த லிப்ஸ்டிக்கு நான் எந்த வாய் அடிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ஷேட் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, ரெட்டே பிடிக்காத ஒரு பர்சன், ரெட்டு வாழ்க்கையில் வாங்கக்கூடாது, ரெட் ஃபேமிலியில் வாங்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு பர்சன் வந்து இதை வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு யோசிங்க. இதில் கரெக்டான ஷேட் தரலாம். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த ஷேடு. அண்ட் இந்த லிப்ஸ்டிக் இந்த வேரியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங் லாஸ்டிங். நான் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். நல்ல ஒரு டார்க் ப்ரௌன், இந்த ஃபென்டி பியூட்டியோட ப்ரௌன் கலர் ஒன்று இருக்கும், அது பிரெட் வின்னர்னு நினைக்கிறேன். அந்த ஷேட் மாதிரியே ஒரு ஷேடு இதில் இருக்குது. 2 ஷேடு ஒரே மாதிரி இருக்கும். ஸ்ட்ரோக் ஒன்று, ஸ்ட்ராப் ஒன்று. ஸோ அந்த 2 ஷேடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபென்டி பியூட்டியோட டூப். அதே மாதிரி தான் இது. எந்த ஷேடோட டியூப்புன்னு தெரில. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, அந்த கலர் பே ஆஃப் வந்து அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரெட்டு பிடிக்காது, நல்ல போல்டாக ரெட்டு கலர் போடுற மாதிரியான ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதில் லைட்டாக கொஞ்சம் இந்த கலர் வந்து இதில் பட்டிருக்கு. ரெட்டு கிடையாது, பிங்க்கு கிடையாது, ரெட்டு தான். சூப்பராக இருக்குது. நைஸ். ஷேடு நோட் பண்ணிக்கோங்க. டாக்ஸிக் தான் இதோட ஷேட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஆக்சுவலாக வந்து நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்ப்ரே நான் யூஸ் பண்ணவே எனக்கு கரெக்டான டைம் கிடைக்கல. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் அந்த ஹேர் மூஸில் வந்து அந்த வால்யூமைசிங் அது வந்து நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் ஆனால் எனக்கு யூஸ் ஆகலை. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து எனக்கு அப்படியே வந்து ஐயோ நைக்கா என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது எல்லாமே. எதுவுமே வந்து எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இல்லை இது வரைக்கும் எனக்கு இல்லை. எல்லாமே நல்லா பிடிச்ச ப்ராடக்ட் தான். இதுக்கும் எதுவுமே வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்ததெல்லாம் கிடையாது. எல்லாமே புதுசாக வாங்கினது தான். ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறது தான். விஷ்கேர் லிப் பாமை தவிர. ஸோ இதுதான் வந்து என்னோடய ரிவ்யூ. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஏதாச்சும் ஒரு பொருளாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ரிவ்யூவாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in my next video. Bye bye.